அவரு தான் அங்கே அமைச்சர். அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு. அடுத்த 10வது நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல போறாரு அவரு. கூட்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி 1 மணி நேரம் அவங்க யாரா இருந்தாலும். அதனாலதான் எல்லாருக்குமே இது என்ன, இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்க பேசுறாங்க. அந்த ஸ்பாட்லயே இதை தான் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், இதுக்கு அன்னைக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கம். இவ்வளோ உயிர் சேதம் எங்கேயா பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தான் இன்னைக்கு மாநாடுகள் நடத்துகிறோம், பொதுக்கூட்டம் நடக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் 41 உயிர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்னைக்கு கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் நல்ல அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். எங்கே குழந்தைங்களை கூட்டு போகணும், பெண்கள் எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களும் புரிதல் வேணுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் விஜய்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பு மேலே 4 பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க? வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நம்பி போனால் அது எப்படி இருக்கும்? இப்போ எங்களுக்கெல்லாம் 2005 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட். எப்பயுமே காவல்துறை ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இன்னும் விஜய் நிறைய கத்துக்கணும். அவர் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts.